வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. நம்ம ரொம்ப நல்லவரா இருப்போம், யாருக்காகவும் எதை வேணாலும் செய்ய தயாரா இருப்போம். ஆனா ஏன் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பும் மதிப்பும் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? இந்த மாடர்ன் ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ்ல இருக்கிற சைக்கலாஜிக்கல் உண்மைகளை டீகோட் செய்யற இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேர விஷயத்துக்கு போலாம். நீங்க உங்க முழு நேரத்தையும் அன்பையும் ஒருத்தருக்காக தியாகம் செய்வீங்க. ஆனா அவங்க உங்களை ரொம்ப ஈஸியா இக்னோர் பண்ணிட்டு பெருசா எதுவுமே செய்யாத ஒருத்தர் பின்னாடி போறத நீங்க பாத்திருக்கலாம். இது நிஜமாவே ஒரு வலிக்கிற விஷயம் தானே. உங்களுடைய உண்மையான அன்பை அவங்க ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்கங்கிற அந்த ரியாலிட்டி நிஜமாவே ரொம்ப கஷ்டமானது. ஆனா ஏன் இப்படி நடக்குது? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க ரிப்ளைக்காக உங்க போனை திரும்ப திரும்ப பார்த்துட்டே காத்துட்டு இருக்கீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு ரிப்ளை வரல. அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட நீங்க முதல் ஆளா போய் நிக்கிறீங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே நீங்க கொடுக்குற அந்த அதீத அன்பு அவங்களுக்கு ஒரு சுமையா மாறுது. நீங்க காட்டுற அக்கறை எப்படி உங்களுக்கே எதிரா திரும்புதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? உங்களை நீங்களே வருத்திக்காம ஒரு ஹை வேல்யூ பர்சனா எப்படி மாறதுன்னு கத்துக்க ஒரு 5 முக்கியமான சைக்கலாஜிக்கல் விதிகளை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த 5 விஷயங்களும் ரிலேஷன்ஷிப் பத்தின உங்க மொத்த பார்வையுமே கண்டிப்பா மாட்ட போகுது. இதுல முதல் விதி ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை. இது எப்படி ஒரு ஈர்ப்பை உருவாக்குதுன்னு பாப்போம். பொதுவா நாம் என்ன நினைப்போம்? அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தானே. ஆனா நிஜம் அது கிடையாது. நீங்க 24 மணி நேரமா அவங்களுக்காக அவைலபிளா இருந்தீங்கன்னா, அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ஒரு ஃப்ரீ சாம்பிள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். மனித மூளையோட அடிப்படை இயல்பே இதுதாங்க. எது ஒண்ணு ஈஸியா கிடைக்காதோ அதைத்தான் நம்ம மைண்ட் அதிகமா தேடி ஓடும். ஏன்னா இந்த உலகத்துல இலவசமா கிடைக்கிற எதற்கும் பெரிய அளவுல மரியாதை கிடையாது. இது உறவுகளுக்கும் 100% பொருந்தும். அதனால எப்பவும் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்காம உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்க. உங்க பேஷன், உங்க வேலைன்னு நீங்க பிஸியா இருங்க. உங்களை அவங்க மிஸ் பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ, அந்த இடைவெளிய முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. அடுத்ததா 2வது விதி ரெசிப்ரோசிட்டி, அதாவது பரிமாற்றம். ஒரு தலைப்பட்சமான எஃபர்ட் எப்படி ஒருத்தரை எமோஷனலா அழிக்கும்னு இதுல பார்க்கலாம். எந்த ஒரு ஆரோக்கியமான உறவா இருந்தாலும் அதுல 2 பக்கமும் சரிசமமான முயற்சி இருக்கணும். இப்போ இந்த முதலீட்டு ஏற்றத்தாழ்வை பாருங்களேன். உங்களுடைய எஃபர்ட் 100% இருக்கு, ஆனா அவங்க சைட்ல இருந்து 0. இங்க சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, யார் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அளவுக்கு அதிகமா எஃபர்ட் போடுறாங்களோ அவங்க தான் அந்த உறவுக்கு சீக்கிரமா அடிமையாவாங்க. அது நாளடைவுல அன்பா இருக்காது, ஒரு விதமான அப்சஷனா, அதாவது ஒரு வெறியா மாறிடும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்காக அவங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்கலையா, ப்ளீஸ் அந்த இடத்துல நின்னுடுங்க. தொடர்ந்து அவங்கள துரத்தாதீங்க. உங்களுடைய அன்பையும் எனர்ஜியும் எந்த பதிலும் வராத ஒரு இருண்ட கிணற்றுக்குள்ள தூக்கி எறியாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற பரஸ்பர அக்கறை தாங்க உண்மையான உறவுக்கு அடிப்படை. அடுத்து 3வது விதி போர்டம். இந்த நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற பொறிக்குள்ள போய் நாம எப்படி மாட்டிக்கிறோம்னு தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும், அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நான் கோபப்பட மாட்டேன், இப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு தான் கணிக்கக்கூடிய நடத்தை. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உளவியல் உண்மை என்ன தெரியுமா? மனித மூளைக்கு எப்போ ஒரு விஷயம் கணிக்க முடியாத மாதிரி இருக்கோ அப்போதான் டோபமைன் அதிகமா சுரந்து ஒரு ஈர்ப்பை உருவாக்கும். நீங்க அடுத்து என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டா அந்த உறவுல இருக்கிற சுவாரஸ்யம் அப்படியே செத்துடும். உங்களுக்கான எல்லைகளை நீங்க தான் உறுதியா வகுக்கணும். ஒரு விஷயம் தப்புனா அந்த இடத்துல நோ சொல்ல கத்துக்கோங்க. உங்களுடைய உண்மையான கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல ஒருபோதும் பயப்படாதீங்க. ஏன்னா சுயமரியாதை இல்லாத அன்பு வெறும் அடிமைத்தனம் மட்டும்தாங்க. ஒரு பொம்மை மாதிரி நீங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. 4வது விதி கான்ஃபிடன்ஸ் அல்லது தன்னம்பிக்கை. குறிப்பா நிசப்தம், அதாவது அமைதியா இருக்கிறதுல எவ்ளோ பெரிய பவர் இருக்குன்னு இப்ப பாப்போம். ஒரு நிமிஷம் இந்த வித்தியாசத்தை கவனிங்க. சில சமயம் நாம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப பதட்டப்படுவோம், வேக வேகமா பேசுவோம். இது எல்லாமே உங்களுடைய வேல்யூவை டக்குன்னு குறைச்சிடும். ஆனா எப்போ ஒருத்தர் தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா ஒரு நிலையான ஐ கான்டாக்டோட பேசுறாரோ அவர் மேல உடனே ஒரு பெரிய மரியாதை உருவாகும். இதுதான் உண்மையான சைக்காலஜி. அமைதியை கையாளுபவன் தான் அந்த சபையே கையாளுகிறான். இது எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. பல நேரங்கள்ல உங்க வார்த்தைகளை விட உங்க அமைதி தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா பேசும். ஒரு சிக்கலான சூழ்நிலையில கூட நீங்க எந்த அளவுக்கு நிதானமா இருக்கீங்களோ அது மத்தவங்கள ஒரு காந்த மாதிரி உங்களை நோக்கி இருக்கும். இப்போ நாம கடைசி 5வது விதிக்கு வந்திருக்கோம். கிளாரிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷன். இது உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரியாலிட்டி செக். ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கசப்பான உண்மை ஒன்று இருக்கு.
ஒருத்தர் உங்களுக்கு தொடர்ந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதாவது ஒரு நாள் ரொம்ப அன்பா பேசுறது, அடுத்த 3 நாள் கண்டுக்காம இருக்கிறது, இப்படி பண்ணாங்கன்னா அவங்க உங்களை ஒரு பேக்கப் ஆப்ஷனா பெஞ்சில் வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். உங்க இமோஷன்ஸை வச்சு விளையாடுற அந்த குழப்பத்தை நீங்க ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. உங்க ரிலேஷன்ஷிப்ல என்னதான் நடக்குது, அவங்க உங்களை என்னவா நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா கேட்டுடுங்க. இப்படி கிளாரிட்டி கேட்கறது நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, அது உங்களுடைய சுயமரியாதை. ஒருவேளை அந்த உறவுல தெளிவில்ல, உங்களுக்கான மரியாதை இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துல இருந்து கம்பீரமா விலகி நடக்கிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சரி, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ஈர்ப்பின் உண்மையான ரகசியம் தான் என்ன? வெறும் அழகா இருக்கிறதுனாலயோ பணம் இருக்கிறதுனாலயோ மட்டும் நீண்ட கால ஈர்ப்பு வந்துடாது. ஒருத்தர் மேல நீங்க உண்மையான அக்கறை செலுத்துற அதே நேரத்துல உங்களுடைய சுயமரியாதையை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்காம இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த கேரக்டர் தான் இந்த உலகம் உண்மையாவே மதிக்கும் விரும்பும். அந்த பேலன்ஸ் தாங்க ஒரு நீடித்த ஈர்ப்பை, அதாவது லாஸ்டிங் அட்ராக்ஷனை உருவாக்குது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த 5 விதிகளையும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். முதலாவது, 24 மணி நேரமும் அவங்களுக்காக அவைலபிளா இருக்காதீங்க. ரெண்டாவது, உங்க சைட்ல இருந்து மட்டுமே போடுற அந்த ஒன் சைடட் எஃபர்ட்டை உடனே நிறுத்துங்க. மூணாவது, எல்லாமே தெரிஞ்ச ஒரு போரிங்கான நைஸ் காய் பொறியில சிக்காதீங்க. நாலாவது, உங்களுக்கான அமைதியான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி, அங்க ஒரு தெளிவில்லைன்னா தயங்காம விலகிடுங்க. இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கூடிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க எப்பவாவது இந்த நைஸ் காய் ரோல்ல இருந்து ஒரு தலை காதலோட வலியில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கங்கிற உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உறவுகள் பத்தின இந்த உளவியல் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.